நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கேள்வி நேரத்திற்கான செய்திக்களம் என்ன என்பதை பார்த்துவிடலாம். பதவியை காப்பாற்றிக் கொள்ள தினகரனை தூக்கி எறிய தயாராகிவிட்டாரா முதல்வர்? துணை முதல்வர் பதவியை காட்டி ஓபிஎஸ்க்கு தூண்டில் போடுகிறதா அதிமுக அம்மா அணி? முதல்வர் பதவிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை திருப்பி விடுகிறாரா டிடிவி தினகரன்? தினகரன் நீக்கத்தை பயன்படுத்தி முதல்வருடன் கைகுலுக்குவாரா ஓபிஎஸ்? அதிமுகவில் சசிகலா தினகரனின் அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திவிடலாம். பத்திரிகையாளர் ரமேஷ் மற்றும் பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணியிலிருந்து அழகு முத்து தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். கூடவே நம்முடன் இப்போது இணைய இருக்கக்கூடியவர்களில் தினகரன் அணியிலிருந்து வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் நம்முடன் இணைய இருக்கிறார்கள். மற்றும் முருகுமாறன் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து நம்முடன் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். முதலில் மூத்த பத்திரிகையாளராக இப்பொழுது நடக்கக்கூடிய வெளிப்படையாக இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிட்டது. அந்த பனிப்போர் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் தினகரன் அவர்களை தூக்கி எறிய முதல்வர் முடிவு செய்திருக்கிறார். பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்குன்னு இல்லை, பதவி he was comfortable with the majority, but at the same time in the larger interest, அதாவது கட்சி இணைப்பு தேவை என்பது ஒரு காலத்தினுடைய நெருக்கடியாக இருக்குது. இன்றைக்கி அதிமுக அம்மா அணியும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி என்று சொல்லப்படுகிற இன்னொரு அணியும் தனித்தனியாக சென்று மக்களை சந்தித்து ஒரு பெரும்பான்மையான ஆதரவை திரட்டக்கூடிய நிலைமையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. ஏனென்றால் அப்படி தனித்தனியாக போகின்ற நேரத்தில் ரெண்டு பேருக்குமே இரட்டை சின்னம் கிடைக்காது. அப்புறம் அவர்களுக்கு ஒரு அந்த சின்னம் இல்லாத நிலையில், ஒரு வலிமையான மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரும் இல்லாத நிலையில் எப்படி போய் மக்களை சந்திக்கிறது? ஏற்கனவே மக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி இந்த பிளவின் காரணமாக சலிப்பும் அதிருப்தியும் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அதிருப்தியை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியும் கூட இயங்கி கொண்டிருக்கிறதா சில டிசிஷன்ஸ் கவர்மெண்ட் சார்பில் எடுத்தால் கூட இந்த கவர்மெண்ட்டே இந்த கட்சி பிரச்சனையினால் பேரலைஸ் ஆகிருக்கா அப்படின்ற விமர்சனம் தான் பொது வெளியில் பலமாக இருக்குது. ஆகவே அந்த விமர்சனத்தையும் நம்ம அந்த குறையையும் போக்கிக் கொள்ள வேண்டும். கட்சியும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அந்த தேவை எழுந்திருக்கிறது, அந்த அவசியம் எழுந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நீண்ட நாள் தள்ளி போட முடியாது. உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதா என்றால் கட்சியினுடைய ஒற்றுமை அவசியம் என்ற நோக்கத்துக்காக முதல்ல அவர் தினகரனையும் சசிகலாவையும் ஒதுக்கி வைங்க அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்தார். அதில் முதற்கட்டமாக திரு தினகரனை ஒதுக்குவதாக அவர்கள் ஏற்கனவே சொன்னாலும் கூட முதலமைச்சர் ஏன் அது பற்றி வாய் திறக்க மறுக்கிறார் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்தது. அந்த நிலையில்தான், அந்த பின்னணியில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் தலைமை தாங்கிய கூட்டத்தில் அவரே கையெழுத்திட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இதை செய்திருக்கிறார்கள். இதை செய்வதற்கு உடனடியான ஒரு அர்ஜென்சி காரணம் ஏன் வந்தது என்றால், அவர் சுற்றுப்பயணம் செல்வதாக அறிவித்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு நான் இயங்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னார். துணை பொதுச் செயலாளர் கெப்பாசிட்டியில் அவர் டூர் போக போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, ஒரு 40-50 பேருக்கு மேலே பதவி போட ஆரம்பித்தார். அமைப்பு செயலாளர், பேரவை இணைச் செயலாளர், மகளிர் அணி துணை செயலாளர் அப்படின்னு பதவிகளை வாரி வழங்கினார். இது கட்சிக்குள் அவரது கோஷ்டியை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தது. இதை குறிப்பிடுவது எல்லாமே நாம் அனைவரும் அறிந்த ஒன்றில். நமக்கு இப்போது வரக்கூடிய கேள்வியானது, இப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக அம்மா அணியில் தானே இருக்கிறார். அவரை ஒன்றும் அந்த அணியிலிருந்து நீக்கல இல்லையா? அதிமுக அம்மா அணியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிட்டோம்னு அறிவிக்கல. ஆனால் அவருடைய நியமனமே கேள்விக்குறியான ஒன்று, அவருடைய நியமனமே செல்லாது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. அதே போல அவர் நியமித்த நிர்வாகிகள் யாரும் செல்லுபடி ஆகாது, இதை தொண்டர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை கேட்டுக்கொள்கிறது. இவையெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன் தான். அவரை நாங்கள் மார்ஜினலைஸ் பண்ணுறோம், சைட்லைன் பண்ணுறோம்ன்ற ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆக்ஷன் தான். அதை தான் நான் சொல்ல வந்த மாதிரி. அதற்கான காரணம் என்னன்னா, இது யாருக்கான சிக்னிஃபிகன்ட் சிக்னலா நீங்க பாக்குறீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கான சிக்னல். அவருக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்ட அழைப்பினுடைய
இன்னொரு அத்தியாயமாக தான் இதை பார்க்கணும். அதாவது நாங்கள் அதை இப்போ தினகரனை ஒதுக்கி வைக்கிற முடிவை எடுத்துட்டோம். ஆனா அவங்க இன்று கூட வெளிப்படையா சொல்லிட்டாங்களே, அதாவது சசிகலா குடும்பத்தை அடியோடு எல்லாரையும் நீக்கணும் அப்படின்னு. அதுதான் நிச்சயமாக நான் அதுதான் நீங்கள் பின்னாடி சொல்லும்போது சொல்லலான்னு இருந்தால், அதாவது இந்த நடவடிக்கை மட்டுமே திரு ஓ பன்னீர்செல்வம் அணிக்கோ அவருக்கோ முழு திருப்தியை நிச்சயமாக அளிக்காது. அவர்கள் கேட்டது 2 பேரையும் நீக்கணும்னு தான். இன்றைய அறிக்கை என்பது, இன்றைய தீர்மானம் என்பது, இட் கீப் சைலன்ஸ் ஆன் மிஸ்ஸஸ் சசிகலாஸ் பொசிஷன். இந்த அணி திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர், அவருடைய பொதுச் செயலாளர் குறித்தும் அதிலே ஒரு சந்தேகமான கேள்வி, பொருள் பொதிந்த ஒரு பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. இன்றைய தீர்மானம் அதுல அதனால இது முழுமையாக எல்லாமே நாம விரிவாக நாம பேசுவோம். இது முழுமையாக உடனடி இணைப்பு உடனடியாக நடைபெறுவதற்கு இது முழுமையாக வழிவகுக்கக்கூடியதும் அல்ல. நாம கேட்கலாம். அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது உங்கள் தரப்பிற்கு கொடுக்கப்பட்ட சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதை நாங்க எப்படி பார்க்கறோம்னா, நான் வந்து இதை 2ஆ பிரிக்கிறேன். ஒன்னு வந்து லீகலா பிரிக்கிறேன், சட்டபூர்வமா பிரிஞ்சிருக்கு. இல்ல இந்த அவங்க காலையில கொடுத்த அறிக்கையை வந்து சட்டபூர்வமா பார்க்கலாம், அரசியல் ரீதியா பார்க்கலாம். சட்டபூர்வமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பொதுச் செயலாளர் பதவி செல்லாதுன்னு நாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தோம். அவங்க செல்லாதுன்னு சொன்னாதான் இவங்க துணை பொதுச் செயலாளர் செல்லாத ஆகும். இவங்க எடுத்ததும் செல்லாது, போட்டதும் செல்லாதுன்னு ஆயிரும். பட் அவங்க சப்போஸ் செல்லும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, இப்ப இவங்க தினகரன் செல்லும், அவரோட பதவி சொல்லும். சோ இவங்க எடுத்திருக்காங்க. சோ எப்படி இவங்க எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க லெட்டர் பேட்ல வந்து அதிமுக அம்மா அணி லெட்டர் பேட்ல இவங்க கொடுக்கல, அதையும் அவங்க கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப அரசியல் ரீதியா பாக்குறோம்னா இவங்க தாராளமா எடுக்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொதுக்குழுவை கூட்டி எடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. வெறுமனே 47 நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பட் ஆனா அவங்க பாதி வந்துட்டாங்க, பாதி கடலை தாண்டிட்டாங்க. நாங்க கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம், திருப்தி அளிக்கிறது. பட் இன்னும் நல்லா அதை வந்து லீகலாவும் அரசியல் ரீதியாகவும் செஞ்சாங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுதான் எங்களோட பாயிண்ட். இதை தான் நாங்க இப்படி பார்க்கிறோம். அதே நேரத்துல அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்ன காலகட்டத்திலிருந்து இப்போ வந்து பொதுச் செயலாளர் யார் என்பது இன்னும் தெளிவாக இல்லைன்னு இன்று மாலை கூட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திலிருந்து. அப்போது நீங்கள் இங்கே நியமித்துக் கொள்வதும் நீங்களாக நீக்கிக் கொள்வதும் தேர்தல் ஆணைய பார்வையில் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டா அந்த முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்லிட்டாங்க துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வெப்சைட்லயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்ல. வெப்சைட்ல பொருளாளர் இருக்கு, அவைத்தலைவர் இருக்கு, எங்க ஐயா பெயர்லாம் இருக்கு. ஆனா துணை பொதுச் செயலாளர் பெயர் இல்ல, சசிகலா அவர்களுடைய பெயரும் இல்ல, பொதுச் செயலாளர் பெயரும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா அறிவிச்ச மாதிரி பொதுக்குழு கூட்டி எலெக்ட் பண்ணல பொதுச் செயலாளர், அதனால அது வந்து நிலுவையில இருக்கு அப்படின்ற. நிலுவையில இருக்குனாலே நீடிச்சுக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். சோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும், நாங்க காத்திருக்கோம். அப்பதான் அது லீகலா கரெக்ட் பண்ண முடியும். அதாவது துணை முதல்வர் பதவியை காண்பித்து ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு சிக்னலை எதிர்பார்க்கிறார்களா முதல்வர் தரப்புல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அப்படி எல்லாம் ஒன்றும் சிக்னல் எல்லாம் இவரை வந்து பதவிக்காக ஆசைப்படுறவர்ல மெயினா கோரிக்கை கொள்கை கொள்கை கொள்கை. எம்ஜிஆரிசம் பிளஸ் அம்மாயிசம் இஸ் ஈக்குவல் டு எங்கள் ஐயாயிசம். சோ கொள்கை கோரிக்கை. கொள்கை என்னன்னு முதல்ல தெளிவுபடுத்துங்க, அப்புறம் கோரிக்கை. கோரிக்கை எல்லாருக்கும் தெரியும் என்ன கோரிக்கை. கோரிக்கை அதுதான் சொல்ற. கொள்கை வந்து எம்ஜிஆரிசம், எம்ஜிஆர் என்ன கொள்கையை பற்றி பின்பற்றினாரோ அதே அம்மா என்ன பின்பற்றினாங்களோ அதை தான் ஐயா அம்மா 3 முறை காட்டிய ஐயாவும் பின்பற்றுகிறார்கள். சரிங்களா? மக்கள் தான் எங்களுக்கு கூட்டே. நாங்க வந்து யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்கோம்னா மக்கள் கிட்ட தொடர்பு வச்சிருக்கோம், தொண்டர்கள் கிட்ட தொடர்பு வச்சிருக்கோம். ஸோ ஐயா இப்ப கூட சொல்லிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி மக்கள் விருப்பப்படி, தொண்டர்கள் விருப்பப்படி, மீடியாக்கள் விருப்பப்படி கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஐயா தர்மயுத்தம் தொடங்கிய நாளில் இருந்து ஆளுநரை பார்த்து விட்டு வந்தும் நல்ல செய்தி வரும் என்றுதான் முதல் பேட்டியிலே சொன்னாரு. இத்தனை நாள் கழித்தும் இத்தனை மாதம் கழித்தும் நல்ல செய்தி என்பது எது நல்ல செய்தி என்பது, அது யாருக்கு நல்ல செய்தி என்பது கேள்விதானே. அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமையே இருக்காங்களே, அதுதான பிரச்சனை. நாங்க அந்த மரத்தை வேரோட பிடுங்கணும்னு சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கிளைய மட்டும் நாங்க பிடுங்கிட்டோம், கிளைய மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அவரும் அந்த கிளைய கட் பண்ணவர் அவர் என்ன சொல்ற, இல்ல இல்ல நான் கட்டே ஆக
ஆகல, நான் இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நான் என்ன அவங்களால கட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த வேறுன்னு பாத்தீங்கன்னா அவங்க சசிகலா அவர்களுடைய குடும்பம், அவங்க குடும்பத்துல தினகரன் வந்தாரு, இப்ப ஒதுக்கிட்டோம்றாங்க. நாளைக்கு பாஸ்கரன் வருவாரு, சுதாகரன் வருவாரு, வேற யார் கரண்கள், நிறைய கரண்கள் இருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அதனால எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு தெளிவா அவங்கள விலக்கிட்டோம் அப்படின்னு ஒரு லீகலாவோ இல்ல கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த கரண்கள் எல்லாம் பிரச்சனையாகவோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லையா? எப்போ 2 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடியான காலகட்டங்கள்ல இந்த கரண்கள் எல்லாம் பிரச்சனையாக இல்லையா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு? அப்போது அம்மா இருந்தார்கள், அதுதான் முக்கியமான பாயிண்ட். அம்மா இருந்ததுனால ஒரு கண்ட்ரோல்ல அந்த கரண்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவிற்கு பிறகும் இந்த மாதிரியான இதே போன்று நீங்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தானே இவரை வந்து பொதுச் செயலாளர்னு சொன்னீங்க, அதை கொண்டு வந்து கொடுத்ததே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தானே. ஆமா, அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு, மக்களை நேசிக்க ஆரம்பிச்சதுனால, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க வந்து அதனால ஐயா மேல கோவம் வந்து இவங்க வந்து ஐயாவை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பண்ணது தவறு, சரிங்களா? சோ அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து. அப்பதான் இவர் குடும்பம், இவர் என்ன நினைச்சாரு, இவங்க ஒரு தகுதி உள்ளவங்களா இருப்பாங்க, தற்காலிக பொதுச் செயலாளரை தான் தேர்ந்தெடுத்தாரு, நிரந்தர பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதிமுகல, அவருங்க நிறைய பிரிவுகள் வரப்போகுது, செங்கோட்டையன் அவர் பிரிய போறாரு, நாங்க கொங்கு மண்டலம் தனியா பிரிய போகுது, நிறைய பிளவுகள் வரப்போ அதை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஐயா வந்து தற்காலிக பல இசங்கள் வந்து இருக்கு கொள்கையா அப்படின்னு சொன்னீங்க. தர்மயுத்தம் தொடங்கிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நல பிரச்சனையில, மக்களுக்கு இன்னைக்கு இருக்க பொதுவான பிரச்சனைகளை எதுக்கெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் அல்லது அறிக்கையாவது கொடுத்திருக்கிறார்? எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்திருக்கார், எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை. எனக்கு தெரிந்து நீங்கள் மாற்றி மாற்றி பேசிக் கொள்வது, உங்களுக்குள்ள அதிகார பகிர்தலும் பொறுப்பு பிரிந்து கொள்வதை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் பிரச்சனைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா விவசாயிகள் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, ஏன்னா தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வச்சதே ஐயா 3 மாசம் இருக்கும் போது கிருஷ்ணர் மாதிரி போய் அங்க அவர் ஆந்திரால போய் தண்ணீரை, கிருஷ்ணா நதி நீரை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஜம்முன்னு முடிச்சு வச்சுட்டாரு ஐயா. அந்த பொறுப்பில் யார் இருந்தாலும் இதை செய்வார்கள், அவர்களுக்கு இது எல்லாமே நடந்தேறி இருக்கும் இல்லைங்களா? அது ஜல்லிக்கட்டு வந்து மக்களுடைய போராட்டத்தின் மூலம் கிடைத்த ஒன்று இல்லைங்களா? இன்றைக்கு அவர் மக்கள் மன்றத்துல பேச போறேன், நான் மக்களை தேடி போறேன்னு சொல்றாரு. குறைந்தபட்சம் மக்கள் கோரிக்கையாக என்ன வைத்திருக்கிறார்? நிறைய எல்லா கோரிக்கை இப்ப நான் சொன்ன அத்தனையுமே அது வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஐயாவுக்கும் அது வந்து மக்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால, உண்மையான அன்பு இருந்ததுனாலதான் அவர் அங்க போய் பேசி அந்த ஆர்டினன்ஸை கொண்டு வந்தாங்க. மக்கள் போராட்டம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, பட் அந்த மக்களுக்காக அவர் போராடி அங்க போய் அவர்கிட்ட பேசி அவருக்கு ஆர்டினன்ஸை கொண்டு வந்தது ஐயா தான். சோ அந்த மாதிரி எல்லா போராட்டங்களுமே பாத்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடையில இடத்தில் இருக்கும் பொழுது, இப்பொழுது நீட்டுக்காக போய் சந்திக்கிறேன்னு 2-3 முறை பிரதமரை சந்திச்ச போதெல்லாம் வெளியில வந்து நீட்டுக்காக தான் சந்திச்சேன்னு சொன்னாரு. ஆமா, நீட்டுக்காக சந்திச்சிருக்காரு, அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஐயா நீட்டுக்காக. ஏன்னா அவங்க அழுத்தம் கொடுக்கணும். அவரை விஜயபாஸ்கர் போறாரு வராரு, ஒன்னும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அவங்க அழுத்தம் கொடுக்கணும் நீட்டுக்கு, ஏன்னா அவங்க தான் ஆளும் கட்சியில இருக்காங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும். தொடர்ந்து நாம் பேசுவோம் மேடம். பத்திரிகையாளர் ஷியாம், இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுகவிலே இப்போது ஒரு உள் ரகசியம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. அது என்னவென்றால், அதிமுகவின் உறுப்பினர் கார்டுகள் 2013 கொடுக்கப்பட்டவை. 5 ஆண்டுகளுக்குள் அவை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான தேர்தல்கள், உட்கட்சி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். கிளைக்கழகங்களில் தொடங்கி வரிசையாக வட்டம், மாவட்டம் எல்லாம், கடைசியாக பொதுச் செயலாளருக்கான தேர்தல். இதுதான் நடைமுறை வழக்கம். ஆக உறுப்பினர் சேர்த்தல், புதிய உறுப்பினர் சேர்த்தல், உறுப்பினர் புதுப்பித்தல் எல்லாமே உடனடியாக தொடங்கப்பட வேண்டியவை. 2018 ஜூனுக்குள் எல்லாம் முடிந்தாக வேண்டும். ஒரு 6 மாதமாவது அதற்கு காலம் பிடிக்கும். தினகரனை இப்படியே விட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் உறுப்பினர் புதுப்பித்தல், உறுப்பினர் சேர்க்கையை எடுப்பார். பொதுவாக ஒரு உள் ரகசியம், ஒரு கம்பெனி சீக்ரெட் என்னவென்றால், எல்லா கட்சிகளிலும் போலி உறுப்பினர்கள் சேர்ப்பது என்பது வழக்கம், நடைமுறை வழக்கம். ஏனென்றால் கிளைக்கழகத்திலிருந்து அப்போதுதான் நமக்கு வேண்டியவர்களை நாம் கொண்டு வர முடியும். அது மாவட்ட அளவிற்கு வரும். ஆக 1.5 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் 50 லட்சம் இருக்கலாம், இல்லை அதற்கும் சற்றேற குறைய இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் ஒருவரை இப்போது முழுக்க கட்சி கட்டுப்பாடை நாம் இழந்தால், அந்த இன்னொருவர் வந்து தனக்கு வேண்டிய அல்லது தனக்கு மிகவும் விருப்பப்பட்டவர்களை கீழே கிளைக்கழகத்திலிருந்து மேலே கொண்டு வந்து விடுவார்கள். பிறகு எடப்பாடி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ என்னதான் முயற்சி செய்தாலும் கட்சி வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராது. எனவே இப்போதே வந்து ஒருவரை வெட்டிவிட வேண்டும் என்ற நிலைமையில் 3 பேரும் இருக்கிறார்கள். இப்போது அதிமுக என்கிற கட்சி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால், தேர்தல் கமிஷன் வெப்சைட்டிலே இருக்கிறது. புரட்சி தலைவி அல்லது அம்மா ஆகிய 2மே ஆர்கே நகர் தேர்தலுக்காக செய்யப்பட்ட இடைக்கால ஏற்பாடு. அந்த ஆணை
அதை தெளிவாக கூறுகிறது. இது ஆர்கே நகர் தேர்தலுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று தெளிவாக கூறுகிறது. அதிமுக என்கிற கட்சி இருக்கிறது தேர்தல் கமிஷன் பதிவேட்டின்படி. ஆனால் அந்த கட்சியில் சர்ச்சை இருக்கிறது யார் பொதுச் செயலாளர் என்று. இதுதான் தற்போதைய நிலைமை. ஆக அதிமுக சார்பாக எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுப்பதிலே தவறில்லை. அதிமுக எங்களுக்கு தான் சொந்தம் என்று ஓபிஎஸ் சொன்னாலும் அதிலும் நாம் தவறு கண்டுபிடிக்க முடியாது. இறுதி தீர்ப்பு தேர்தல் கமிஷனுக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் தீர்ப்பு கொடுத்தாலும் நாம் மீண்டும் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம். இதுதான் நிலவரம். இப்படிப்பட்ட நிலவரத்திலே முடிவு என்பது எட்டப்பட போவதே இல்லை. ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இருவரும் இணைந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இதற்கு முடிவு வராது. ஏனென்றால் தினகரன் அவர்கள் ஒரு மனு கொடுக்க போகிறார். ஏற்கனவே தீபா அவர்கள் மனு இருக்கிறது. முதலிலே மனு கொடுத்த சசிகலா புஷ்பா அவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் மனு உயிரோடு இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இது இடியாப்ப சிக்கல், நல்ல நவீனமாக சொன்னால் நூடுல்ஸ் சிக்கல். இந்த சிக்கல் தீர்வதற்கான ஒரே வழி பிக் பாஸ் யார்? டெல்லியிலே இருக்கிறார். ஆக சமரசம் என்பது சாமரம் நீங்க குறிப்பிடுகிறீர்கள் பிக் பாஸ் என்று டெல்லியில இருக்கிறார் என்று யாரை குறிப்பிடுகிறீர்கள்? இங்க இருக்கின்ற கருத்தாளர்கள் அனைவரின் யூகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் சென்னையில ராயப்பேட்டாவில தான் இருக்கு. இவர்கள் எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க. அப்ப டெல்லியில இருக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க நல்லா பாருங்க, தேர்தல் ஆணையத்தை சொல்றீங்களா? டெல்லியில அதான் தலைமையிடமா இருக்கு. நல்லா பாருங்க, அதிமுக ஒரு பிரச்சனைன்னு ஏற்பட்ட உடனே 2 பெருந்தலைவர்களும் எங்க போறாங்க? 2 பெருந்தலைவர்களும் டெல்லிக்கு போறாங்க. இல்லைன்னா இப்படி பார்க்கலாம், டெல்லியில ஏதாவது ஒரு பெரிய விழா நடக்கும் போது, ஒரு ஜனாதிபதி பதவியேற்பு விழா, துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழா, இந்த மாதிரி பெருங்கொண்ட விழாக்கள் நடக்கும் போது அதுக்கு முந்தின நாள் இங்க ஒரு தீர்மானம் போடுவாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணணும்? தீர்மானம் போட்டுட்டு இங்க இருந்து பார்க்கணும்ல. ஆனா அவர் வைஸ் பிரசிடென்டோட பதவியேற்பு விழாக்கு போயிருக்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் உதவி ஜனாதிபதி பதவியேற்பு விழாக்களுக்கு போனார்களான்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. போனதே கிடையாது. ஆக டெல்லி செல்வதற்காக ஒரு காரணம், நீங்கள் சொல்வது போல நீட் பிரச்சனை அது ஒரு காரணம். ஆனால் எல்லா காரணங்களுக்கும் பின்னாலும் ஒரு பஞ்சாயத்து மறைந்திருக்கிறது. இந்த பஞ்சாயத்து என்பது பாரதிய ஜனதா பஞ்சாயத்தா என்று பார்த்தால் அதிலும் பெருங்குழப்பம் இருக்கிறது. ஏனென்றால் கழகமே இல்லாத தமிழகம் என்பதுதான் எங்கள் இலக்கு என்று பாரதிய ஜனதா சொல்கிறது. ஆக அப்படி இருக்கும்போது கழகங்கள் இருந்தாலும் போனாலும் அவர்களுக்கு ஒன்று. ஒருவேளை அதுதான் குறுக்கு வழியோ என்னவோ, ஒரு கழகத்தை முற்றிலுமாக இப்போது ஒழித்து விடலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பதன் மூலமாக. தொடர்ந்து நாம் இது குறித்து பேசலாம். நம்முடன் இப்பொழுது எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தினகரன் அவர்களுடைய நீக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சியா எடப்பாடி அவர்கள்? முதல்வர் பதவிக்கு இப்போ உடனடி சிக்கல் அப்படின்னு எதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதா நான் நினைக்கல. ஆனால் அதை தாண்டி பல்வேறு சிக்கல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், அதை விட முக்கியமாக இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது இந்த 3 பேர், இப்போ 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இந்த 3 பேரில் குறைந்தபட்சம் 2 பேர் சேர்ந்தா அந்த இது சுலபமாக, குறிப்பாக சார் சொன்னது போல் டெல்லியினுடைய ஆதரவும் இருக்கிற பட்சத்தில் அந்த இரட்டை இலை சின்னம்ங்கிறது வாய்க்கப்படும். இரட்டை இலை சின்னம் தினகரன் இருக்கக்கூடிய அணிக்கு டெல்லி கொடுக்காது அப்படிங்கிற எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக தினகரன் இல்லாத, தினகரன் மைனஸ் அதிமுக அப்படிங்கிறதா டெல்லி விரும்பும், டெல்லி பாஜக விரும்பும், மோடி விரும்புவார். அதனால தினகரனை அவர் ஏன் விரும்பணும்? அதிமுகவுடைய தலைமையை அவர் ஏன் விரும்பணும்னு ஒரு கேள்வி. ஏன்னா அதிமுகங்கிறது இங்க மிகப்பெரிய ஆளுங்கட்சி, கட்டமைப்பு ரீதியாக மிகவும் பலம் பொருந்திய கட்சி. 234 தொகுதிகளையும் இரட்டை இலையை நிறுத்தி மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தினவங்க ஜெயலலிதா. இன்னைக்கு அந்த அதிமுகவின் நாடோடி மன்னர் நரேந்திர மோடி. நாடோடி மன்னனா புரட்சி தலைவர் அங்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தான். ஏன்னா மோடியா லேடியான்னு வர்றப்ப மோடியோடைய என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்ச வந்தது. அதனால இந்த இப்போ பொறுத்த வரைக்கும் அதிமுக மைனஸ் தினகரன் அப்படிங்கிறதா டெல்லி பாஜக விரும்பும். அப்பொழுதுதான் அந்த அதிமுகவை தினகரனை அவங்களால சட்டத்தின் ரீதியாக தான் இது பண்ண முடியுமே தவிர அரசியல் ரீதியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தினகரன் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமியும் அவர்களால் அரசியல் ரீதியாக அவங்களால கையாள முடியும் அப்படின்னு டெல்லி பாஜக நம்புது, டெல்லி தலைமை நம்புது. அதனால அதிமுக மைனஸ் தினகரன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கையாளுவதற்கு சுலபமானது. எப்படி ஏன் இவர்கள் இருவரும் ஒரு கட்சி ஒரே கொள்கை, அவர்கள்ட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் பட்சத்துல ஏன் இவங்க 2 பேரையும் கையாளுறது எளிது, இவரை கையாளுறது கஷ்டம்னு எந்த இடத்துல இந்த முடிவுக்கு வர்றாங்க? 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக தடம் பதிக்காதுங்கிற ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை தினகரன் உச்சரிக்கிறப்போ, அப்படிப்பட்ட தினகரனை
களத்துல செயல்பட விடுமா, எந்த ஒரு கட்சியாக தேசிய கட்சியாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை தேடினீங்கன்னா நான் சொல்வதற்கான விடை உங்களுக்கு புரிய வரும். அதே கட்சிக்குள்ள இருந்து இவங்க சொன்ன எம்ஜிஆரிசம் இதே மாதிரியான கொள்கைகள்ல திராவிட கொள்கைகளை வளர்ந்து வந்தவர்கள் தானே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி தற்போதைய முதல்வர் அவர்களும். இவங்க 2 பேருக்கும் அந்த இது பொருந்தாதா? இல்ல, அதிகாரத்தின் தாழ்வாரத்துல யார் யார் வளர்ந்து வந்திருக்காங்க, அதிகாரத்துல இருந்து தூரத்துல யார் இருந்திருக்காங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தினகரனை பொறுத்த வரைக்கும் சசிகலாவின் வழியாக ஜெயலலிதா அப்படிங்கிற அதிகாரத்தின் தாழ்வாரத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர் தினகரன். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்தையும் நம்ம அப்படி பார்க்க முடியாது, அதை தொண்டர்களும் அப்படி பார்க்க மாட்டார்கள். அதனால தான் இங்கே தினகரன் அப்படிங்கிறவர் டெல்லியால் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக குறிவைக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது என்னுடைய பார்வை. நாம தொடர்ந்து பேசுவோம். நம்முடன் இப்பொழுது தொலைபேசி இணைப்பில் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இந்த நீக்கம் இதை எப்படி தினகரன் அணியிலிருந்து நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 27 பேர் ஒரு கையொப்பமிட்டு 27 பேர் கையொப்பமிட்டு ஒரு தீர்மானம் என்கின்ற பெயரிலே ஒரு தீர்மானத்தை போட்டு அது கொடுத்திருப்பது செல்லாது. ஏனென்று கேட்டால் ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அதற்கு பின்னாலே ஒன்றிய கழக செயலாளர்கள், லட்சக்கணக்கான வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என்றுதான் இந்த இயக்கம் பெரிதாக நடந்து வருகிறது. அதனுடைய முடிவுதான் மொத்த முடிவு. ஆகவே சம்பந்தமே இல்லாமல் 27 பேர் அங்கே சேர்ந்து கொண்டு அதில் அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. எப்படி இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள்? இது எப்படி நியாயமாகும் என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது தவறானது. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லெட்டரை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். உங்க கையில இருக்கு மேடம், அதை பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லெட்டரை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்ப ஷியாம் அண்ணன் கிளியரா சொல்லிட்டு இருந்தாரு, அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு விரோதமா அம்மா அணின்னு தான் சொல்லணும், புரட்சி தலைவி அம்மா அணின்னு தான் சொல்லணும். அதான் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன். ஆனா லெட்டருடைய அதிமேதாவிகள் அந்த லெட்டரை கையில எடுத்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உபயோகிப்பார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இடத்துல நாங்க எல்லாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த பொழுது முறையாக அதிமுகவுடைய சட்ட விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதனால் எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதமா இருக்கு. நாங்க அந்த லெட்டர் பேட பயன்படுத்தலாங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு அவருடைய நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்ற நீங்கள் கழகத்தினுடைய சட்ட இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் நிற்பதற்கு அவருக்கு அனுமதியும் வழங்கி அதை பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். அதற்கு பின்னால தெருவா போய் தொப்பி சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு அனைத்து அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள், நாடெங்கும் இருந்து அத்துணை பொறுப்பில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த தினகரன் நியமனம் சரியில்லை என்று ஏன் இவர்களுக்கு தென்படவில்லை? இப்பொழுது மாத்திரம் எங்கே ஞானோதயம்? இப்பொழுது அண்ணன் ஷியாம் அவர்கள் சொன்னது போல நாடோடி மன்னன் எங்கிருந்து வந்தார்? நாடோடி மன்னனிடத்திலே போய் பஞ்சாயத்து செய்வதற்காக திடீரென இந்த தீர்மானமா? இதுதான் இப்போது கேள்வியாக இருக்கிறது. அதாவது அவர்களே தான் ஆர்கே நகருக்கு இவரை வேட்பாளராக அறிவித்தார்கள். இப்படியான அடுத்தடுத்த கட்ட எல்லா நடவடிக்கையும் நடந்த பிறகு திடீரென்று இப்படியான பிளவு வருவதற்கான காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனால் தினகரன் அவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டது போன்று முதல்வராக நாங்கள் கை காண்பித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று குறிப்பிடுகிறாருங்கும் பொழுது இப்ப உங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை வந்தது? எதன் அடிப்படையில் இந்த பிளவு உங்களுக்குள் வந்தது? ஒரு தவறும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் யாரையும் பொறுப்பில் இருந்து கூட எடுக்கவில்லை. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கண்ணியம் மிக்கவராக பொறுப்புகளில் இல்லாதவர்களை அந்த பொறுப்புகளுக்கு நியமனம் செய்திருக்கிறார். இதை ஏன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை? எந்த அளவிற்கு பதவி ஆசை, இந்த பதவியில இருந்து இறங்க முடியாதது. எதை பன்னீர்செல்வம் செய்தார் என்று சொன்னமோ அதையே இப்பொழுது இவரும் செய்கிறார். நான் சொல்றேங்க, முந்தானேத்தி 3 நாளைக்கு முன்னாடி இதே பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு? ஊழல் ஆட்சி, ஊழல் முதலமைச்சர் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா? இப்ப எப்படி ஊழல் ஆட்சி சரியா போயிடுச்சா? அம்மாவருடைய மரணத்தை விசாரணை நடத்தியாக வேண்டும், உண்மை தெரிய வேண்டும் என்று சொன்னார்.
இப்பொழுது அது காற்றிலே பறக்க விட்டு விட்டதா? இல்லையே, இன்று கூட வந்து முனுசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல குறிப்பிட்டிருக்காங்களே, ஐயா நாங்கள் கேட்ட அந்த 2 கோரிக்கைகள், இந்த 2 நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே பேசலாம், இப்பதான் அவங்க கண்ணு முழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் நாங்க இதை பேசுறோமே தவிர நாங்கள் வந்து இப்போதைக்கு அவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் மறைமுகமாகவும் நடத்தல, நேரடியாகவும் நடத்தலன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது அம்மா இறப்பு சம்பந்தமாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிடலாம், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து பின்னாடி போல, அதுக்கு பின்னாடி இவர்களை ஒதுக்கி வைக்கலாம், அது 2வது கூற்று, ரைட், ஓகே. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஊழல் சாம்ராஜ்யம், ஊழல் செய்த முதலமைச்சர், ஊழல் அரசு என்று சொன்ன பின்னால் ஊழல் நடந்திருப்பதை எப்படி வாபஸ் பெறுவது? எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஊழல் இந்த 60 நாளில் தான் நடந்ததா? அதாவது நான் 60 நாள்ல நீங்க சேர்ந்துருங்க, நான் வந்து கட்சியில இருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு தினகரன் குறிப்பிட்ட இந்த 60 நாட்களுக்குள் நடந்த ஊழலை தான் குறிப்பிடுகிறீர்களா? இல்ல, அததான் ஊழல்னு சொன்னது அவங்க தானே, ஊழல் அரசுன்னு சொன்னது இல்ல. இன்றைக்கு வந்து தினகரன் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது வந்து அமைச்சர்கள் தங்களுடைய பணத்தை வந்து சுருட்டி கொள்வதில் வந்து ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறார். முதல்வரை சொல்லும் பொழுது வந்து மடியில அவருக்கு கனம் இருக்கு, அதனாலதான் பயப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு சொல்லி இருக்கிறார். அப்பன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது எதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அப்படின்னா ஊழல் செய்யறாங்க அப்படின்ற இடத்துக்கு தானே வருது. இல்ல, இந்த ஊழல் குற்றச்சாட்டை சொன்னவரே பன்னீர்செல்வம் தான், தயவுசெய்து நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே மடியிலே கணம் என்று சொன்னவர் எங்கள் துணை பொதுச் செயலாளர். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஊழல் குற்றச்சாட்டை யார் சொல்லி இருந்தாலும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு மூடி மறைக்க முடியாது. ஊழல் நடந்திருக்கிறது, ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ், முடிந்து விட்டதை தான் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அதை எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? நாளை தினம் இணைப்பு எப்படி ஏற்படும்? இணைப்பு வரும் பொழுது ஊழல் மறைந்து விடுமா? இப்போது அதே கேள்விதான் திரு புகழேந்தி அவர்களே, அதே கேள்விதான் அவங்க உங்களை நோக்கி வைக்கிறாங்க. அதாவது அமைச்சர்கள் எல்லாம் இருங்க, அமைச்சர்கள் எல்லாம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற போது இத்தனை நாள் அவர்களைத்தான் இவர் பாதுகாத்து கொண்டிருந்தாரா என்ற கேள்வி வருதா இல்லையா? இல்ல, சூப்பரான கேள்வி, அவங்க கேட்டதை நான் அப்ரிசியேட் பண்றேன். அப்படியெல்லாம் இருந்ததால் தான் இந்த தினம் முதலமைச்சர் மாறி இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே பன்னீர்செல்வம் சொன்னது நான் சரி என்று ஒப்புக்கொள்கிறேனே தவிர மறுத்து பேசவில்லை. அதாவது புகழேந்தி அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வி, அதாவது சட்டப்படி இந்த நீக்கம் செல்லாது என்று உங்கள் தரப்புல குறிப்பிடுகிறீர்கள், அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த நியமனமும் செல்லாது, இவர் நியமனமும் செல்லாது, துணை பொதுச் செயலாளர் நியமனமும் செல்லாது, இவர் நியமித்த நிர்வாகிகள் பொறுப்புகள் எதுவுமே செல்லாது அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். 2 பேருக்குமே சட்டப்படி இதுல வந்து செல்லுமா செல்லாதா? இப்ப நான் அததான் காலையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள், அண்ணன் பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள், கழகத்திலே ஜெயக்குமார் அவர்கள் மீனவர் பிரிவில் இருக்கிறார்கள். இதெல்லாம் யார் நியமனம் செய்தது? எத்தனை அமைப்பு செயலாளர்களை இந்த பொதுச் செயலாளர் நியமனம் செய்திருக்கிறார்? அதெல்லாம் செல்லுமா? செலக்டிவா வந்து எந்த ரூலையும் யாருக்கும் அப்ளை பண்ண முடியாது, அதான் உங்க பாயிண்ட் இல்லையா? நம்ம செலக்டிவா வந்து உதாரணமா வந்து தினகரன் செல்லாது அப்படின்னா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் செல்லாது, திண்டுக்கல் சீனிவாசன் கையெழுத்து போட்டு பேங்க்ல வந்து எடுத்த செக்கும் செல்லாது. விஷயம் இந்த தேர்தல் கமிஷன், பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன், தட் இஸ் நாட் தி ப்ராப்ளம். எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி உள்ள சர்ச்சை என்பது ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. கரெக்ட். எலெக்ஷன் கமிஷனர் என்பதிலே தலை போட வேண்டிய அவசியம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையவே கிடையாது. இரட்டை இலையை முடக்கியிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அதாவது புகழேந்தி ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல 20A வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவரை கொடுத்திருக்கு. தயவு செஞ்சு தேர்தல் சட்டம் படிச்சு பாருங்க, பவர் கொடுத்திருக்கு. நான் வந்து என்ன பாயிண்ட் சொன்ன வரேன் சேமண்ண, அவர் புகழேந்தி அவர்கள் சொன்னது அப்படியே இருக்கட்டும், நீங்க தொடர்பிலே இருங்க சார். இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா, இந்த விதி இது சொல்லுது, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கறதும் அதை அவங்க ஏத்துக்கணுங்கிறது இன்னொரு விஷயம். முதல்ல அதிமுக பைலாவை இவர்கள் பொது பயன்படுத்தலாமா கூடாதாங்கிறதே இங்க ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா? பைலா படி சட்டப்படியே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா யார் கோர்ட்டுக்கு போறானோ அப்பவே உறுப்பினர் பதவியை இழந்துறான். அப்படி ஒரு இது வந்து இப்ப 2007ல இருந்து அதனால தான் தேர்தல் கமிஷனுக்கு போறாங்க. இப்போ நியாயமா வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட் 6வது விதிப்படி
யார் அதிமுக மீது வழக்கு தொடர்ந்தாலும் பிரைமரி மெம்பர்ஷிப்பை இழந்து விடுவார்கள். சியாமண்ணன் சொல்வது மிக சரியான விதி. நீங்கள் குறிப்பிடுவது சரி. இப்ப வந்து பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு போனாதான் 2வது விதி 5ன் கீழ நீங்க சொல்லக்கூடியது 2007ல திருத்தி அமைக்கப்பட்டது. தேர்தல் கமிஷனும் நீதிமன்றம், அதாவது அதுக்கு மேல வந்து ஹைகோர்ட்டோ தேர்தல் கமிஷன் ட்ரைபியூனல் அந்தஸ்துல இருக்கிற ஒரு நீதிமன்றமும் கீழமை நீதிமன்ற அந்தஸ்துல இருக்கு. உண்மையாவே தேர்தல் கமிஷனுக்கு போனாலே வந்து பதவி இழந்துரும். அப்படிலாம் சட்டத்துல அவங்களோட சட்டத்துல பைலால எதுவும் கிடையாது. பைலால இருக்கு. பைலால இல்ல. தேர்தல் ஆணையத்துக்கு போனா வந்து அப்படிலாம் எதுவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு சொல்லிருக்கா. ஒரு அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல வந்து மிக தெளிவா சொல்லிருக்காங்க. தேர்தல் ஆணையம் போயிட்டாலே எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? தேர்தல் ஆணையத்தை சொல்லல. தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலயும் குறிப்பிட்டு சொல்லல. தேர்தல் ஆணையத்தோட அந்தஸ்து நீதிமன்ற அந்தஸ்து தேர்தல் ஆணையம் சேர்க்கவே முடியாது. தேர்தல் ஆணையம் என்பது நீதிமன்ற ஒரு நிமிஷம் தேர்தல் ஆணையம் நீதிமன்ற அந்தஸ்து. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனாலும் நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் இல்ல. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் ஷாம், அவர் எனக்கு சீனியர், ரொம்ப சீனியர். நான் அவர் வித் டியூ ரெஸ்பெக்ட் சொல்ல விரும்புறேன். தேர்தல் ஆணையம் ஆன் பார் வித் கோர்ட் இருக்கலாம். அதிமுகவுடைய பைலா என்ன சொல்லுது? நீதிமன்றத்துக்கு ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு போனான்னு இருக்கே தவிர இன்னொன்னு, இதே அதிமுக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு சின்னத்தை திரும்ப பெற்றிருக்கிறது. கரெக்ட். எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு தேர்தல் முடிந்தது. ரமேஷ் சொன்னது ரொம்ப தப்பு. எப்படின்னா அப்ப 89 பிறகுதான் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வந்து இந்த ரூலே வருது. இருங்க, பட் கட்சியினுடைய பைலால எந்த பிரிவும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சப்ஜெக்ட் டு இன்டர்பிரேஷன். நான் சொல்ற கேளுங்க, சப்ஜெக்ட் டு இன்டர்பிரேஷன். நம்ம வந்து சட்டப்படி விவாதிக்கிறதுன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா சட்டம் என்பது அது இருட்டறை, வக்கீலின் வாதம் தான் விளக்கு. நான் சொல்லல, அண்ணா சொன்னாரு. அப்ப நான் ஒரே ஒரு விளக்கு காட்டுங்க. நீங்க வக்கீல் கிடையாது. இல்ல, இருந்தாலும் எனக்கு வந்து சட்டத்தை விதிகளை நான் படிச்சிருக்கேன் சார். சட்ட விதி படிச்சா எப்படி உங்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் நான் உணர்ந்துகிட்டு தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு வகையில தேர்தல் அதிமுக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையாங்கிறது இப்ப நம்ம அதற்குள்ளேயே போக வேணாம். அதை நாம வந்து ஏன்னா சப்ஜெக்டை விட்டு ரொம்ப வெளியில போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நான் நேரடியா உங்ககிட்ட வரேன். நீங்க ஏற்கனவே குறிப்பிடணும்னு சொன்னீங்க. இருங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட வரேன். அதாவது முதல்வர் பதவிக்கு ஆசை இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உங்கள் கோரிக்கைகளை நீங்க சொல்லிட்டு நீங்க அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்திருக்கலாமே. பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சிங்க, அப்புறம் பேச்சுவார்த்தையை உடனே கலைச்சிங்க, அந்த பேச்சுவார்த்தை குழுவையே கலைச்சிங்க. இப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் இது? இது டாக்டிக்ஸ் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. எங்க கோரிக்கை இன்னும் நிறைவேற்றலையே. நிறைவேற்றினாதானே முழுமையா நிறைவேற்றணும். இப்போ ஒரு கோரிக்கை தான் இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, அதை இதா பிரிச்சோம், லீகலாவும் அரசியல் ரீதியாகவும் பிரிச்சோம். அடுத்த கோரிக்கை அம்மாவுடைய மரணத்துல மர்மம் அப்படின்ட்டு, அது வந்து அதுவும் அகைன் லீகலாவும் அரசியல் ரீதியாகவும் அதையும் பிரிக்கணும். ஏன்னா இவங்க வந்து நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துடுச்சு மத்திய அரசு கிட்ட. ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாச்சு மத்திய அரசை கவனிக்க சொல்லி. மத்திய அரசு வந்து என்ன சொல்றாங்க, மாநில அரசு பிரச்சனை இது, நாங்க இதுல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு இன்னும் அதை வந்து விசாரணை கமிஷனே வைக்கலையே. ஒரு ரிட்டையர்டு நீதிபதியை போட்டு அவங்க இமிடியேட்டா விசாரணை கமிஷன் ஆர்டர் பண்ணலாம். இன்னும் அது பண்ணாம இருக்கிறது. ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல பெண்டிங். அப்படி இருக்கும்போது நீங்க பேரலலா விசாரணை கமிஷன் எப்படி வைக்க முடியும்? டிலே ஆகுது. டிலேனா வந்து ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் என்ன முடிவு எடுக்குதோ அதானே, வேற வழியே கிடையாது. அதாவது ஒரு ஆக்ஷன் நீங்க அப்படி ஒரு நிபந்தனையா வச்சீங்க. அதுல இப்ப சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கிறது. 10ஆம் தேதி போராட்டம் ஏன் நடத்தல அப்படின்னு இப்ப ஒரு கேள்வி வருதுல, ஏன் போஸ்ட்போன் பண்ணாட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல. சில விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அந்த சுதந்திர தினம், ஆனா முதல்வர் ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்கு போராட்டம் நடத்த அப்படின்னு சொன்னாரு. பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷனோட போறோம்னு பாக்குறோம். நாங்க வந்து சும்மா போராட்டம் பண்ணி அங்க அரெஸ்ட் ஆகணும், அங்க வந்து மீடியாக்கள் எல்லாம் பார்க்கணும்ன்றதெல்லாம் எங்களுக்கு அதே மாதிரி அவர் புகழேந்தி அண்ணன் சொன்னாரு. போராட்டம்னா என்ன அர்த்தம்? இல்ல, போராட்டம் அது நல்ல முறையில நடத்தணும். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணி தான் போராட்டம் பண்ணணும். ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் பண்ண மாதிரி 8 to 5 போராட்டம் பண்ணி அப்படியே ஷூட்டிங் கேமரா ஸ்டார்ட் ஆன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சு அப்படியே சிறைக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் வர மாதிரி அறிவிப்பு, முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவிப்பு
அதை தொடர்ந்து தினகரன் வெளியிட்ட அறிவிப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்து பால் உங்களை நோக்கி நகருதுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க, நம்புறீங்க. அதனாலதான் போராட்டத்தை நீங்க தள்ளி வைக்கிறீங்க. கிடையாது எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, போராட்டத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் இல்ல. 18ஆம் தேதி போராட்டம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இவர் அண்ணா வந்து உங்களை திரும்ப சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க பயப்படுறீங்க, ஓபிஎஸ் சரி பயப்படுது. கிடையாது, பயமே இல்ல. நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு தடையை மீறி போராட்டம் நடத்தணுமா வேண்டாமா? அதுதான் ஊழல் அரசுனா ஊழல் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தணுமா இல்லையா? அண்ணா ரெண்டு பேரும் கேளுங்க. போராடணுமா போராட வேண்டாமா? அம்மா காட்டிய ஆட்சி, அம்மா கை காட்டிய ஆட்சி. ஆனா குடும்ப பிடியில் சிக்கி தவிக்கிறது. நாம பேசுவோம், தொடர்ந்து நாம பேசலாம். அத வந்து பாருங்க, கவனிங்க அப்படின்னு நாங்க கண்டிக்கிறோம். ரமேஷ் சார், இப்ப 3 பேரும் அவங்கவுங்க தரப்புல ஒவ்வொரு மாதிரி இதை அணுகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட எங்கோ ஒரு இடத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து அதிகார மையத்திற்கான ஒரு இடத்தை நோக்கி போறதை தவிர இந்த 3 பேருடைய பிளவு மக்களுடைய பார்வையில என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகாரம் குறித்த ஒவ்வொருடைய சிந்தனைகளில் சில நோக்கங்கள் இருக்கலாமே தவிர கட்சி வந்து ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற உணர்வு இரு அணிகளில் இருக்குது. அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதிமுக அம்மா அணியிலையும் இருக்குது, புரட்சித் தலைவி அம்மா அணியிலையும் இருக்குது. மீண்டும் அதிமுக ஒன்றுபட்டால்தான் அது ஓரளவாவது இழந்த செல்வாக்கை திரும்ப பெற முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தேர்தலை எதிர்கொள்வது குறித்த கவலை இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியோடு இருந்துட்டு போயிடலாம் நினச்சாங்கன்னா இணைப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்படி யாராவது மிகச்சிலர் இருக்கலாம். ஆனால் இரு அணிகளிலும் பெரும்பாலானவர்கள் கட்சியினுடைய எதிர்கால நலனுக்கு, கட்சின்ற ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த கட்சிக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வேணும், சின்னம் வேணும். நாளைக்கு ஒரு சீட்டு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனோ ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனோ நடந்தால் ஒரு 10 பேர் 20 பேர் ஜெயிக்கணும். இந்த கட்சி வந்து கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் உருவாக்கி வளர்த்ததை விட பல மடங்கு அதிகமாக வளர்த்த பெருமை முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா. சொல்ற மாதிரியான ஒரு பார்வையில இருந்து பாக்குற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு நான் இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக யார வேணாலும் கலட்டிடலாம், யார வேணாலும் சேர்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலையில இருக்க மாதிரி. நான் அதை முற்றிலுமாக மறுதளிக்கல. நீங்க அதை குறிப்பிட்டீங்க. நான் அந்த உங்களுடைய கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு தான் நான் பதில் சொன்னேன். அப்படிப்பட்ட நோக்கங்கள் சில தனிப்பட்ட நபர்களுக்கு, பொறுப்புகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அல்லது ஆல்ரெடி பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இருப்பதை நான் மறுக்கவில்லைன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்தை தொடங்கினேன். ஆனால் அது மட்டுமே இவர்களுடைய நோக்கம், அது மட்டுமே இதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த 4 இயர் கவர்மெண்ட்டை செக்யூர் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு நோக்கம். இப்போ பொறுப்புகளில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உதாரணமாக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சமரசத்திற்கு முன் வந்தாலும் அவர் ஆன் எனி அக்கௌண்ட் ஹீ வில் நாட் ஸ்டெப் டவுன். அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. சமரசத்துக்கே முன் வந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டும் குழு தலைவர் பதவி தரோம், பொதுச் செயலாளர் பதவி தரோம், இப்படியான ஒரு ஆஃபர்கள் தான் அவங்க சைக்கிள்லேருந்து போகுமே தவிர ஆஃபர் மாதிரி முதலமைச்சர் பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறோன்றது சொல்ல மாட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட சில நோக்கங்கள், சில பிடிவாதங்கள் இருக்கு. ஆனால் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். அதிமுகவில் சசிகலா, தினகரன் அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டதா அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். கேள்வி நேரம் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்று சமூக வலைதளங்களில் ட்விட்டர் போலில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியானது, தினகரனை கட்சியிலிருந்து நீக்குவதால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இபிஎஸ், ஓபிஎஸ், மோடி என்று 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முடிவு என்ன வருகிறது என்று நாம் பிறகு பார்க்கலாம். தற்பொழுது நம்முடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியிலிருந்து முருகுமாறன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தினகரனை நீக்கியதற்கான காரணம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் இன்று ஒன்று கூடி திரு டிடிவி தினகரன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துணை பொதுச் செயலாளர் என்கின்ற முறையில் ஒரு 64 நபர்களுக்கு அவர் பதவிகளை அறிவித்தார். எனவே இப்படி அறிவித்திருக்கக்கூடிய அந்த பதவி கழகத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக, ஆட்சிக்கும் கட்சிக்கும் குழப்பம் ஏற்படுத்துவதாக இருந்த சூழ்நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி தீர்மானித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள்.
தீர்மானித்து ஒன்று கூடி முடிவெடுத்ததில் ஏன் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், தற்பொழுது பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உள்ளிட்டோர் ஏன் கையெழுத்திடவில்லை? 27 பேர்கள் மட்டும் ஏன் கையெழுத்திட்டு இருந்தார்கள்? அது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்கே கூடி கையொப்பமிடுகிற போது தேவையானவர்கள் மட்டுமே இங்கே கையொப்பமிட்டிருப்பார்கள். அதில் நீங்கள் இன்னொன்றை நீங்கள் குறிப்பிட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த 3 பேரும் பொதுக்குழுவால் செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் திருமதி VK சசிகலா அவர்களால் பதவியில் நியமனம் செய்யப்பட்டவர்கள். உதாரணத்திற்கு நீங்கள் என்னையே எடுத்துக்கொள்வீர்களானால் எனக்கு கழக MGR இளைஞரணி இணைச் செயலாளர் என்ற பதவியை வழங்கினார்கள். ஆனால் நான் தேர்தல் ஆணையத்திலே அஃபிடவிட் தாக்கல் செய்கிற பொழுது நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட மாவட்ட கழக துணைச் செயலாளர் என்கின்ற அந்த பதவியின் அடிப்படையிலே தான் நான் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய முடியுமே தவிர இவர்கள் நியமனம் செய்ததை எப்போது செல்லும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதோ அப்போதுதான் இந்த பதவியை பயன்படுத்த முடியும். எனவே அவர்கள் மூவரும் அதில் கையெழுத்திட்டிருக்க மாட்டார்கள், கையெழுத்திடவும் முடியாது. சரி, அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே பொதுச் செயலாளருடைய பதவியானது? ஆமாம், நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி என்பது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பதவி என்பது பொதுக்குழு செயற்குழு ஒன்று கூடி தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் பிளவு என்று வராமல் இருந்திருந்தால் அவர் அந்த பதவியை தொடர்ந்து நிர்வகித்து வருவார். பிளவு என்று வந்ததற்கு பின்னால் தேர்தல் ஆணையத்திலே அவரை எதிர்த்து வழக்கு தொடுத்த காரணத்தினால் அவர் தொடர்ந்து பொதுச் செயலாளராக நிர்வகிப்பதற்கு தகுதியுடையவரா என தேர்தல் ஆணையம்தான் சொல்ல வேண்டும். டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னை நீக்குவதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார். நியமன உறுப்பினரை நியமிப்பதற்கு நீங்க விதிகள்ல அதற்கான எதுவும் பெரிய வரையறை எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும், அன்றைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நியமனம் செய்ததையும் சுட்டி காண்பிக்கிறாரே. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கழகத்தின் சார்பணிகள் மாண்புமிகு அம்மா பேரவை, கழக MGR இளைஞரணி, MGR மன்றம், இது போன்ற அணிகளுக்கு நியமிக்கக்கூடிய பதவி என்பது நியமன பதவி. அது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரால் நியமிக்கப்படுகிற பதவி. ஆனால் கழக அவைத்தலைவர், கழக பொருளாளர், கழக துணை பொதுச் செயலாளர் என்பது நியமன பதவி. அதுவும் நியமன பதவி தானே? அதுதான் தினகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். நியமன பதவியை அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இல்ல. இல்ல 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 இப்ப நான் சொல்றேங்க. இப்ப நான் சொல்றதுன்னா இல்ல நீங்க கழகத்திற்கு இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் அது பொதுச் செயலாளர் போட்டியிடுகிற பொழுது அந்த அணியாக ஒரு அணி, ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், இப்போது கிளை கழகத்துக்கு தேர்தல் என்று சொன்னால் அந்த கிளையினுடைய செயலாளர், அந்த செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த செயலாளருடைய பட்டியலிலே அவைத்தலைவர்களை ஆரம்பித்து செயற்குழு உறுப்பினர்களை அவரை எழுதி தர வேண்டும். அதுபோன்ற பொதுச் செயலாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு வேண்டியவரை அவர் நியமனம் பண்ணலாம். அதுதானே ஒழிய அது தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி தான் கழகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள். இப்ப பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுப்பாங்க? எல்லா உறுப்பினர்களும் தானே, அடிப்படை உறுப்பினர்கள் தானே. பொதுச் செயலாளரை எல்லா அடிப்படை முருகுமாறன் சார், அவ்வளவு விதிகளுக்குள்ள கூட நான் போகல. நேரடியா கேட்கிறேன், துணை பொதுச் செயலாளரா நியமனம் செய்தது செல்லாது, எங்க விதிகள்ல இல்ல, அது எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னா இத்தனை மாசம் கழிச்சு இப்ப நீக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, பொதுச் செயலாளரா சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் கண்டிப்பாக எந்த நியமனம் போட்டாலும் உதாரணமாக நாம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நான் ரொம்ப வெளிப்படையாவே தான் இந்த கேள்வியை வைக்கிறேன். அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல பிரமாண பத்திரத்துல துணை பொதுச் செயலாளரா கையெழுத்திடும் போது நீங்க மறுக்கல. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பதவி போட்டாலும் செல்லாது, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி போட்டாலும் செல்லாது, பதவி போட்டாலும் செல்லாது. அவர் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தால் மட்டுமே போடக்கூடிய பதவிகள் எல்லாம் செல்லும். முருகுமாறன் கையெழுத்து போட்ட செக் செல்லுமா? அது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இல்ல, பேங்க் அது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இல்ல, அப்படி என்றால் நீங்க அத்தனை பேரை தானே நீக்கி இருக்கணும். காசோலையிலே கையொப்பமிட்டு முருகுமாறன் சார், காசோலையிலே கையொப்பமிட்டு 2 வங்கிகளிலே கணக்கு இருக்கிறது. ஒரு வங்கி அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள், ஒரு வங்கி அதை மறுக்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. சரி,
இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வங்கி உறுப்பினர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒரு மட்டும்தான் வங்கி வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதிமுகவை அப்ப வழிநடத்துகிறார்கள் அந்த வங்கி என்றால் வந்து நீங்க அவர்கள்ட்ட நீக்கிய கட்டணம் பட்டியல்ல நீங்க குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையனோ அமைச்சர் ஜெயக்குமாரோ அவர்கள் எல்லாருக்குமே பொதுச் செயலாளரா சசிகலா அவர்கள் தானே நியமனம் நிறைய கொடுத்தாங்க இல்லையா பொறுப்புகள்லாம், அதையெல்லாமும் சேர்த்து தானே நீக்கிருக்கணும். நீங்க சொல்ல மாதிரி பொருளாளர்ல இருந்து எல்லாத்தையும் நீக்கி இருக்கணும்ல, அதை விட்டு ஏன் இல்ல, டிடிவி தினகரனை மட்டும் நீக்க வேண்டும்? நீக்கல. அந்த அதாவது பதவி அந்த துணை இல்ல, பொதுச் நீங்க செயலாளர் வந்து automatic-ஆ அவருடைய அவங்களை அதிகாரத்தை நீங்க குறைத்தது நீக்கினாலே ஏன்? எல்லா பதவியும் நீங்கிறதா தான் அர்த்தம். அவருடைய அதிகாரம் செல்லாது, அவருக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்ல, அவருக்கு நியமனம் செய்யவதற்கான அதிகாரம் இல்லன்னு சொல்ல வைத்தது எது? என்னன்னா முத்துக்குமார் சொன்ன மாதிரி அதிகாரத்தின் தாழ்வாரத்திலே அவர் பயணம் செய்து கட்சியை கைப்பற்றி விடுவார் என்ற பயம். இல்ல நீங்க இது வந்து இதய தீபம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சி. இந்த ஆட்சியை காக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் தான் இருக்கு. இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் என்றால் அவரை துணை பொதுச் செயலாளராக எப்பொழுது பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு பதவி போடும்போது அவர் துணை பொதுச் செயலாளர் பதவி போடவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி போடுகின்ற பொழுது போடவில்லை. அவருக்கு ஒரு ஆபத்து வந்து அவர் சிறைச்சாலைக்கு செல்கிற பொழுது அவர் உடனடியாக கட்சியிலே முதல் நாள் சேர்க்கப்பட்டு மறுநாள் துணை பொதுச் செயலாளராக அவர் அறிவிக்கப்படுகிறார். இல்ல, அதெல்லாம் இதைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இயக்கத்தில் விஷயம். இருக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்ப இதை ஏன் ஆட்சி, ஒரு இவ்வளவு குடும்ப தாமதமா போற்றி நீங்க ஒரே ஒரு ஏற்க கேள்வி. முடியாது என்று சொல்லுகிறார்கள். குருகுமாரன் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது நீங்க வந்து உங்க தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா சொல்லுங்க. தான். அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்கிறதுக்கு வந்து தொண்டர்கள் தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்டா? ஆமா அப்படி சொல்லியிருக்கும் போது இனிமேல் அப்போ பொதுச் செயலாளரா யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? ஆமா யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? ஏ? நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதானா ஜெயலலிதா இடத்துல வந்து யாரும் வர முடியாதுல்ல? நிரந்தர அப்படிதான் உங்க தீர்மானம் சொல்லுது. அவர் தீர்மானத்தை அங்க இருந்து பாருங்க. தூரத்துல இல்ல இருந்து இல்ல பேசுறதுனால நீங்க அவருக்கு அவங்க நேரம் சொல்லியிருக்கிற கருத்து அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க அதுல என்ன நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்க அருகாமையில இருந்து தான் நம்ம நல்லா விவாதம் செய்திருக்கலாம். கால சூழ்நிலையில் நான் கொஞ்சம் காலதாமதம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. உங்களை நான் அருகாமையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் நான் இழந்து விட்டேன். சூழ்நிலைகள் அரசியலிலே சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதுதான், சந்தர்ப்பங்கள் ஏதுவாக இருக்கின்ற பொழுதுதான் காய்களை நகர்த்த முடியுமே தவிர இப்ப என்ன எடுத்தோம் சந்தர்ப்பம் கவிழ்த்தோம் வந்தது? என்று ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படி காய்களை நகர்த்திவிட முடியாது. இல்ல, இது சரியான பதில். சந்தர்ப்பம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்பாக ஒரு 64 தலைமை கழக நிர்வாகிகள் என்று ஒரு 64 பட்டியலை அவர் வெளியிடுகிறார். இது ஆட்சிக்கும் கட்சிக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அதை உணர்ந்ததற்கு பின்னால் மற்றும் மற்ற திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அதை அறுவை சிகிச்சை செய்திட வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் ஒன்று கூடி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கரெக்ட். சரி, ஏன்னா இப்போ அவர் இந்த இன்னும் நடவடிக்கை உறுப்பினர் கார்டு எடுக்க- issue ஷியாம் பண்ண சார், ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. நிமிஷம்ங்க. அதாவது அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. தினகரன் அவர்களை 36 எம்எல்ஏக்கள் போய் சந்தித்து இருக்கிறார்களே, அவர்கள் இப்பொழுது ஆட்சியில வந்து இதனால் என்ன குழப்பம் வரும்? அதற்கு என்ன பதில்? அவங்க எல்லாம் உங்க பக்கம் தான் இருக்காங்களா, இல்ல அவர்கள் இன்று மதியத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிட்டாங்களா? திரு திரு தொடர்ந்து அவர்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் பலரும் சந்தித்திருக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு நண்பர் என்கின்ற முறையில் அவர் சந்தித்திருக்கலாம். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக தான் சந்தித்திருக்கிறார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அம்மா வந்து அறிக்கை விட்டு அதாவது சார், சந்திக்கவே கூடாதுன்னா சந்திக்க மாட்டாங்க. அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை சுருட்டுவதற்காகத்தான் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய பதில்? நீங்க ஒன்று சொல்லுங்க. அமைச்சர்களை மாற்றுவதாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களை எடுப்பதாக இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் பரிந்துரை செய்ய வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிவும் பொலிவும் மக்கள் செல்வாக்கும் கொண்ட பொதுச் செயலாளர் இல்லை. எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல நாம் எல்லோரும் ஒருவரை நினைத்துக் கொண்டு செயல்பட்டால் அது எப்படி பொருந்தும்? அதாவது கட்சி மடியில கனம் இருக்கிறது முதல்வருக்குன்னு சொல்றாரு. அப்ப நீங்க கட்சியும் ஆட்சியையும் கைப்பற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்று வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கும் உங்களுடைய பதில் என்ன? அது போக செந்தில் பாலாஜி வந்து முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டு அவர் தேர்தலில் நிக்கட்டும்னு சொல்றாரு. அதுக்கு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுங்க.
இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எதுங்க எது சார்? செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திருப்பியும் கூட்டி மீண்டும் ஒரு முறை அவர் முதலமைச்சராக நிக்கட்டும், அப்ப நிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ம் முதலமைச்சரை வந்து சசிகலா அவர்கள் நேரம் சரி, குறைவா வந்தா இருக்கு, நிப்பா, நமக்கு பொறுத்து தூரத்துல இருந்து பாருங்க. அவர் பேசுறாரு, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுறோம். முடியல. வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு வருமானால் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார். சரி, தொடர்ந்து நாம் பேசலாம், தொடர்பிலே இருங்க. ட்விட்டர் போலுடைய ரிசல்ட் நமக்கு வந்து விட்டது. அதுல வந்து பார்த்தீர்கள் என்றால் தினகரனை கட்சியிலிருந்து நீக்குவதால் யாருக்கு லாபம் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 20% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு லாபம் என்று 25% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மோடிக்கு லாபம் என்று 55% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அதை பார்க்கலாம். தினகரனை கட்சியிலிருந்து நீக்குவதால் யாருக்கு லாபம் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 20% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 25% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மோடிக்கு 55% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். முத்துக்குமார் அவர்கள், இந்த சர்வேயை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் என்னுடைய தொடக்கத்தில் சொன்னது போல அதிமுக மைனஸ் தினகரன் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு அல்லது மத்திய பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதா மக்களுடைய தீர்ப்பாக இருக்கு. ஆனால் இது மோடிக்கு சாதகமாக இருக்குமே தவிர அதிமுகவுக்கு சாதகமாக இருக்காது. அப்படி என்றால் அதிமுகவில் தினகரன் இருக்க வேண்டும் என்று மக்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் இதனை எப்படி பார்க்கிறார்? இல்லை, அதிமுகவில் இன்றைக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது. அந்த பலவீனம் அடைந்திருக்கிற நேரத்தில் ஒரு தோழமை கட்சி பலவீனம் அடைகிறது என்ற பார்வையில் கூட இன்றைக்கு பாஜக அதன் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறது. இல்லை, திருப்பி இருந்தாலும் அதில் தவறில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். பாஜக அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் பீகாரில் வந்து தோழமை கட்சியாக பார்த்தார்களா? அழிந்து விட்டது, இயற்கை மரணம் அடைந்து விட்டது அப்படின்னு கழகம் இல்லாத ஆட்சி அந்த கட்சியை வந்து தோழமை பார்வையோட பார்க்கறதா எந்த விதத்திலும் பொருத்தப்படவில்லை. இல்ல இல்ல நான் கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. தோழமை உணர்வோட அதிமுக முடிச்சிடுறேன். அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு கருத்து ஒவ்வொரு சிலவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அகில இந்திய தலைமை தமிழக அதிமுகவை விமர்சித்திருக்கிறதா என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டும். ஆஹா, ரமேஷ் இங்க பாருங்க, இன்னைக்கு ராஜ்யசபா வந்து பிஜேபி மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? நான் சொல்றேன் கேட்டுங்க. இல்ல, நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய ஆதரவு தளத்தை பாஜக வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஆதரவு தளத்தை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு உத்திகளை கையாள்வதில் தவறில்லை. இன்றைக்கு பேசுகிற நண்பர்கள், இவர்களை மட்டும் நான் குறிப்பிடல, இன்றைக்கு நான் பேசுகிற நண்பர்கள், பல நண்பர்கள், நான் வேறு சில ஊடகங்களிலும் இதே கேள்வி எழுப்பியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி பல ஆயுதங்களை கையாண்டிருக்கிறது. என்ன, ஒரு அரசியல் கட்சி பல முயற்சிகளை தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு மேற்கொள்ளும். ஆக இன்றைக்கு அதிமுக வலிமையை இழக்கக்கூடாது, அல்லது மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் போன்ற ஒரு வலிமையான தலைவர் இல்லாவிட்டாலும் கூட அந்த கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இல்ல. தோழமை அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முன்தினம் மக்களவையில் சிவசேனா எம்பி ஆனந்த்ராவ் அட்சல் என்ன பேசியிருக்கிறார் என்றால், பீகாரில் எப்படி வந்து பிளவுபட்டு வந்து பாஜகவில் இணைந்தார்களோ அதே போன்று அதிமுகவுடைய பிளவுகள் பாஜகவில் இணைய வேண்டும், அதுதான் எங்கள் விருப்பம், ஒற்றை தேசம், ஒற்றை தலைமை, ஒற்றை ஆட்சியாக இருக்க வேண்டும் பேசியிருக்கிறார். அப்ப மக்களவையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தலைமை ஏன் எதிர்க்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? நிச்சயமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அதை எதிர்த்து பேசி இருக்க வேண்டும். நாங்கள் சுய அடையாளம் உள்ளவர்கள் அல்லது அதிமுக தொடர்ந்து தனித்து இயங்கும் என்று கூறியிருக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில தீவிரவாத கருத்துக்களை இல்லை ஒரு அதிதீவிரமான கோஷங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதுதான் அந்த கட்சியினுடைய போக்கு, அதுதான் பிரதமருடைய எண்ணம், அதுதான் பாஜக தலைமையினுடைய இதுன்னு ஒரு முடிவுக்கு வருவதக்கூடாது. இங்கே பாஜக நிச்சயமாக அதிமுக ஒன்றுபட்டால் அந்த அணியோடு சேர்ந்து வலுவாக பல இடங்களை கோரி பெற முடியும், வலுவாக இங்கே கால் ஊன்ற முடியும் என்று கணக்கு போட்டால் தவறில்லை. அது ஒரு அரசியல் நகர்வாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் இரண்டு பேருமே டெல்லி மேலிடம் நாடோடி மன்னன் என்று குறிப்பிட்டதும் அப்படித்தான் குறிப்பிட்டார்கள். வலிமைப்படுத்துவதற்காக இல்ல, தோழமை கட்சி வலிமை நண்பர் ஷாம் அவர்கள் என்னை பொறுத்தவரை அது திருராஷ்டிர ஆலிங்கனம் நண்பர் முத்துக்குமார் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஷாம் அவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியாம இருக்காது.
காங்கிரஸ் என்ன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த- காங்கிரஸ் இல்ல, அந்த இல்ல, உச்சியை பாஜக மிகப்பெரிய கையாளுதுன்னு வலிமை நான் வாய்ந்த சொன்னா ஏன் கட்சியா? உங்களுக்கு கோவம் வருது? மிகப்பெரிய காங்கிரஸ் வலிமை வாய்ந்த செய்தால் கட்சியா? பாஜக அறிவாலயத்தில் மாடியில் ரைடு செய்ய இல்ல, நடத்தி இல்ல, கொண்டு காங்கிரஸ் மத்தியில் மக்கள் ஆளுங்கட்சி சீட்டு இப்பயும் இல்லையா? மத்தியில் ஆளுங்கட்சி பாஜக அதான் காங்கிரஸ் நாங்களும் தவறு சொல்றோம். செய்தால் இல்ல, பாஜக நான் என்ன தவறு சொல்ல செய்ய வந்தேன்னா, வேண்டுமா? இது அரசியல் வந்து நான் என்ன சொல்றேன், அரசியல்ல சில கணக்குகள் போட்டு சில நகர்வுகளை நகர்த்துவார்கள். அப்படித்தான் இதை நம்ம பார்க்கணும். இல்ல, காங்கிரஸ் செய்யும் போது அதை தந்திரம் என்றும் இதை வந்து காய் நகர்த்தல் இது ராஜதந்திரம் என்று சொல்வதையும் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியல. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அழகு முத்துச்செல்வி அவர்கள் இந்த ட்விட்டர் போல எப்படி பார்க்கறீங்க? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி ஐயாக்கு 20%, எங்களுக்கு 25%, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு 45% நான் அப்புறம் ரெண்டு பேரும் பாக்குறேன். சேர்ந்துட்டீங்களா? மக்களோட எண்ணம் உங்க ரெண்டு பேரும் வேற வேற குரூப் அதாவது பண்ணிக்கிறீங்களே. தினகரன் அவர்கள் வேண்டான்றதுதான் இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுங்களா அதனால 55 கிட்டத்தட்ட 55 45 எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. 10 55 வந்து மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க சேர்ந்தா இந்த பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும். அது மக்களோட விருப்பம், மக்களோட விருப்பம். அது மக்கள் வந்து வெளிப்படையா சொல்றாங்க. இது யாருக்கு லாபம்னா பாஜகவுக்கு லாபம், மோடிக்கு லாபம்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதான் சொல்றேன். இப்ப இவங்களுக்கும் லாபம் இவங்களுக்கும் லாபம்னு சொல்றாங்களே, 45% எடுத்துக்கலாமே. இப்ப நாங்க எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றீங்க? எந்த இடத்துல? அதாவது நாங்க ஒண்ணு சேரலன்னு பேட்டி கொடுக்குறீங்க. நாங்க வந்து எங்க கோரிக்கையில தெளிவா நிக்கிறோம், நிபந்தனையில தெளிவா நிக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா எப்படி நீங்க அவங்களுக்கு வாக்களிச்சதை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க எடுத்துக்க முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன். அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வந்துட்டாங்களே, பாதி கிணற தாண்டிட்டாங்க. நிறைவேத்துறேன்னு சொல்லலையே. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நீங்கள் குறிப்பிட்ட சசிகலா அவர்களை போட்டுட்டாங்களே. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க சசிகலா அவர்களை வந்து அவங்க இழுத்து அப்படியே இலைமறைவா காய்மறைவா சொல்றாங்க, மூடி மறைச்சு சொல்றாங்க. சசிகலா அவர்கள் வந்து அம்மாவோட இடத்துல எங்களால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டைரக்டா சசிகலா அவர்களை ஒதுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஷியாம் அவர்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல சசிகலாவை ஒதுக்க முடியாது. ஏற்கனவே போட்ட அஃபிடவிட் போட்டதுதான். திருப்பி மேற்கொண்டு போனா வந்து ஆட்டோமேட்டிக்கா லா ஆஃப் எஸ்டோப்பல் வந்துரும். மாத்தி எல்லாம் அஃபிடவிட் போட முடியாது. பழைய அஃபிடவிட்டுக்கு தேர்தல் கமிஷன் தீர்ப்பு கொடுக்கணும். தேர்தல் கமிஷன் தீர்ப்பு வந்து ஒருவேளை எடப்பாடி அணிக்கு சாதகமாக கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி அது வந்து ஓபிஎஸ் அணிக்கு தெரியறதுனால முந்தையே இணைஞ்சிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ் வந்து பிஜேபி தான் இதோட சூத்திரதாரிங்கிறது எனக்கு ஐயமே கிடையாது. நிகழ்ச்சியில வந்து முருகுமாறன் அவர்களிடம் தொடர்பு கொள்ளலாம். தொடர்புல இருக்கீங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் அனைவருக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.